Hello all, welcome to MindMax channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம்னா exercise 1.3ல first sum பார்க்கலாம். Let f is equal to x, y, xy belongs to n and y is equal to 2x. So x and y வந்து natural numbers, y is equal to 2xங்கிறது relation. Be a relation on natural numbers n. Find the domain, codomain and range is this relation a function. இது வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டொமைன், கோடொமைன் அண்ட் ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். இது வந்து இந்த ஃபங்க்ஷன், இந்த ரிலேஷன் இந்த ஃபங்க்ஷனா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதுதான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ எக்ஸ் அண்ட் ஒய்ங்கிறது வந்து நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ்ங்கிறது ஒன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1, 2, 3 எக்ஸெட்ரா. இதில் வந்து எவ்வளோ வரைக்கும் அப்படிங்கிறது தெரியல. அதனால நேச்சுரல் நம்பர்ஸ் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி அது வந்து இன்ஃபினிட்டி போயிட்டே இருக்கும். ஸோ y இஸ் ஈக்குவல் டு, இது வந்து எக்ஸ் வேல்யூ, ஒய்யோட வேல்யூ வந்து 2xன்னு சொல்லியிருக்கு. ஸோ ஒவ்வொரு நம்பரோடையும் 2வை மல்டிப்ளை பண்ணணும். அதனால 2 into 1, 2 into 2, 2 into 3 எக்ஸெட்ரா. அதனால 2, 4, 6 ஈவன் நம்பர்ஸாக இருக்கிறது வந்து y. இப்போ டொமைன் அப்படின்னா ஒரு ரிலேஷனோட பேர்ல ஃபர்ஸ்ட் பார்ட், தட் இஸ் எக்ஸ் பார்ட் வந்து டொமைன், செகண்ட் பார்ட் வந்து ரேஞ்ச் அப்படி சொல்லுவோம். ஸோ அதனால எக்ஸ் கமா ஒய் அப்படின்னா 1, 2 அப்படின்னு இருக்கிறதுனால டொமைனோடது வந்து 1. ஸோ 1, 2, 3, 4, 5, 6 இது வந்து டொமைன். இப்போ கோடொமைன் அப்படிங்கிறது இதோட ப்ராபபிலிட்டி, அதாவது பாசிபிலிட்டி வந்து ஜாஸ்தியா இருக்கிறது. இப்போ கோடொமைன் அப்படிங்கிறது வந்து இதோட பாசிபிலிட்டி ஜாஸ்தியா இருக்கிறது. இப்போ டொமைன்ங்கிறது வந்து என்ன நம்பர்ஸோ அது மட்டும் தான் வரும். ஆனா கோடொமைன் அப்படிங்கிறது வந்து பாசிபிலிட்டி ஆஃப் நம்பர்ஸ் வந்து ஜாஸ்தியா இருந்தாலும் எல்லாத்தையுமே எடுத்துக்கிறது பேர் தான் கோடொமைன். இப்போ ரேஞ்சுங்கிறது வந்து ஒய்யோட வேல்யூ. அதனால இந்த ரிலேஷன் வந்து ஃபங்க்ஷனா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆமா, இந்த ரிலேஷன் வந்து ஒரு ஃபங்க்ஷன் தான். இப்போ செகண்ட் சம் பார்க்கலாம். Let x is equal to 3, 4, 6, 8 determine whether the relation r is equal to x, f of x, that is function of x belongs to x, f of x is equal to x squared plus 1 is a function from x to n அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எக்ஸ்ல இருந்து n வரைக்கும் உள்ள ஃபங்க்ஷன் அது வந்து x squared plus 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ f of x is equal to x squared plus 1 அப்படின்னு நம்ம எடுத்துட்டு இருக்கோம். ஸோ எக்ஸோட செட்டில் 3, 4, 6, 8ங்கிற நம்பரை ஃபங்க்ஷன்ல நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ f of x is equal to ஃபர்ஸ்ட் நம்பர் 3. ஸோ 3 squared plus 1, 9 plus 1 is equal to 10. நெக்ஸ்ட் f of x வந்து 4, செகண்ட் நம்பர், அந்த செட்டில் செகண்ட் நம்பர் 4. ஸோ 4 squared plus 1, 16 plus 1, 17. இதே மாதிரி f of x 6ஐயும் 8ஐயும் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஆன்சர் வந்து 37 and 65 வந்திருக்கு. இப்போ இதை வந்து டயக்ராமா போடணும் அப்படின்னா, இந்த டயக்ராமா போடும்போது எக்ஸுங்கிற வேல்யூ, அதாவது எக்ஸுங்கிற செட்ல 3, 4, 6, 8 இருக்கு. இதை நம்ம ஃபங்க்ஷனா போடும்போது நேச்சுரல் நம்பர்ஸ்ல வரக்கூடிய நம்பர்ஸ் தான் இதுக்குள்ள வரும். இப்போ இதுல வந்து 10, 17, 37, 65 வந்திருக்கு. இது எல்லாமே நேச்சுரல் நம்பர்ஸ்குள்ள இருக்கிற நம்பர். ஸோ இந்த எக்ஸுங்கிற செட்ல இருந்து ஃபங்க்ஷனா இருக்கக்கூடிய நேச்சுரல் நம்பர்ஸ்குள்ள ரிலேஷன் வந்துடும். இதுதான் வந்து இப்போ இந்த நேச்சுரல் நம்பர்ஸ்ல எது வரைக்கும்னு நம்மளுக்கு தெரியவே தெரியாது, இன்ஃபினிட்டியா போயிட்டே இருக்கு. அதனால இது வந்து இந்த செட்டுக்குள்ள வந்துடும். ஸோ இதுதான் வந்து இதோட டயக்ராம். இப்போ ரோஸ்டர் ஃபார்ம் பார்க்கலாம். r is equal to 3, 10, அதாவது எக்ஸோட வேல்யூவையும் அது அந்த ஈக்குவேஷனை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன நம்பர் கிடைக்கிறதோ, என்ன வேல்யூ இருக்கோ அதையும் சேர்த்து எழுதணும். ஸோ இந்த செட் ஆஃப் பேர்ஸ் பேரு ரிலேஷன். ஸோ r is a function from x to n. Next sum, third sum. Given the function f is to x, x squared minus 5x plus 6 evaluate. ஸோ ஃபங்க்ஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன ஃபங்க்ஷன் அவங்க கொடுத்துருக்காங்களோ அதை வந்து இந்த ஈக்குவேஷன்ல எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணி வர ஆன்சரை போடணும். ஸோ எஃப் ஆஃப் -1 அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக -1 நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸோ -1 the whole squared minus 5 into x, எக்ஸுக்கு பதிலாக தான் -1 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன், ப்ளஸ் 6. ஸோ மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் 1 squared is 1. ஸோ 1 போட்டிருக்கேன். இங்கே மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அதனால 5 1s are 5 plus 6 is equal to 12. Next subdivision, f of 2a is equal to 2a the whole squared minus 5 into 2a plus 6.
that is 2a வந்து whole squared இருக்கிறதுனால 4a squared minus 5 2s are 10 10a plus 6. Third subdivision f of 2 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ எக்ஸுக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணும் இந்த ஈக்குவேஷன்ல. ஸோ 2 ஸ்கொயர்ட் மைனஸ் 5 இன்டூ 2 பிளஸ் 6 அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணும்போது 2 ஸ்கொயர்டுங்கிறது 4 மைனஸ் 5 2s are 10 பிளஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 0. Fourth subdivision f of x minus 1 is equal to x minus 1 the whole squared minus 5 into x minus 1 plus 6 அப்படின்னு இருக்கு. இதை நான் வந்து x minus 1 the whole squared a minus b the whole squared ஃபார்முலால எழுதியிருக்கேன். இது வந்து a minus b the whole squared ஃபார்முலால எழுதியிருக்கேன். மைனஸ் 5 into x மைனஸ் into மைனஸ் பிளஸ் ஆயிடும். ஸோ 5 1 is 5 பிளஸ் 6 இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணும்போது x ஸ்கொயர்ட் மைனஸ் 7x பிளஸ் 12 அப்படின்னு கிடைக்கிறது ஆன்சர். லெட் f of x is equal to 2x plus 5. If x is not equal to 0, then find f of x plus 2 minus f of 2 divided by x அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ f of x அப்படிங்கிறது function of x. இப்போ அது வந்து 2x plus 5 இருக்கு. x is not equal to 0 அப்படின்னா x வந்து ஏதோ ஒரு நம்பராக தான் இருக்கணும். இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா f of x plus 2ங்கிறத வந்து இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணும். இந்த ஃபங்க்ஷன்ஸில் என்ன இருக்கோ அதை மட்டும்தான் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணும். இந்த எக்ஸை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. அதனால் f of x ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன். ஸோ f of x is equal to 2x plus 5. இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த f of x plus 2வை நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ f of x plus 2 is equal to 2 into x plus 2. இந்த xக்கு பதிலாக தான் இந்த x plus 2 நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன் plus 5. இதை சிம்பிளிஃபை பண்ணால் 2x plus 4 plus 5 is equal to 2x plus 9. f of x plus 2க்கு 2x plus 9 அப்படின்னு வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து function of 2, that is f of 2. f of 2 is equal to 2 into 2 plus 5. So 4 plus 5 is equal to 9. So இந்த வந்திருக்கிற ஆன்சரை நான் இதுக்கு பதிலாக இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். f of x plus 2க்கு பதிலாக 2x plus 9 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ 2x plus 9 மைனஸ் f of 2க்கு பதிலாக 9 வந்திருக்கு. ஸோ இங்கே 9 பண்ணுறேன். டிவைடட் பை x. ப்ளஸ் 9 மைனஸ் 9 கேன்சல் ஆகிடும். இங்கே வந்து 2x by xன்னு இருக்கு. ஸோ xx கேன்சல் ஆகிடுதுன்னா ஆன்சர் 2. இப்போ கொஷின் நம்பர் 6 பார்க்கலாம். A function f is defined by f of x is equal to 2x minus 3. Find f of 0 plus f of 1 divided by 2. இப்போது f of xங்கிறது function of x, அதுக்கு வந்து 2x minus 3 அப்படின்னு சொல்லி ஒரு டேர்ம் இருக்குது. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா f of 0 plus f of 1 is divided by 2 அப்படிங்கிறதுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு f of 0 எடுத்துக்கலாம். அதாவது இதோட ஃபங்க்ஷன் மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிச்சிட்டு வர ஆன்சரை இதில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் போடணும். ஸோ f of 0 is equal to 0வை வந்து இந்த 2x எக்ஸுக்கு பதிலாக நான் 0வை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். 2 into 0 minus 3. That is 0 minus 3 is equal to minus 3. நெக்ஸ்ட்டு f of 1 கண்டுபிடிக்கணும். f of 1 is equal to இந்த எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். So 2 into 1 minus 3 is equal to 2 minus 3 is equal to minus 1. இப்போ இந்த f of 0வும் கண்டுபிடிச்சாச்சு, f of 1ம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ 1 கண்டுபிடிச்ச ஆன்சரை இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறேன். f of 0க்கு பதிலாக minus 3. So minus 3 minus 1 divided by 2 is equal to minus 4 by 2 equal to minus 2. இப்போ செகண்ட் சப்டிவிஷன் f of x is equal to 0. இப்போ f of x is equal to 2x minus 3 அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அப்போ ரெண்டுமே இருக்குது. அப்போ இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால 2x minus 3 is equal to 0 அப்படின்னு சொல்லலாம். இப்போ 2x xோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 2x is equal to 3, x is equal to 3 by 2. இதுதான் இதோட ஆன்சர். f of x is equal to x இருந்ததுன்னா அப்போ xும் 2x minus 3யும் ஈக்குவலாக இருக்குன்னு அர்த்தம். அப்போது 2x minus 3 is equal to x அப்படின்னு சொல்லலாமா? ஸோ இந்த எக்ஸை வந்து நான் இந்த சைட் கொண்டு வரேன். ஸோ 2x minus x is equal to 3. 2xலேருந்து ஒரு x போயிடுதுன்னா x is equal to 3.
0. Fourth subdivision பார்க்கலாம். f of x is equal to f of 1 minus x. f of x ஓட வேல்யூ தெரியும் 2x minus 3. இப்போ f of 1 minus x 2x minus 3ல இருக்கிற xக்கு பதிலா நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கேன். So 2 into 1 minus x minus 3. 2x minus 3 is equal to 2 into இந்த xக்கு பதிலா தான் 1 minus x நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கேன். So 2x minus 3 is equal to இந்த 2 நான் உள்ளுக்குள்ள கொண்டு வந்திருக்கேன். So 2 minus 2x minus 3. அதை வந்து நான் சிம்பிளிஃபை பண்ணேன்னா மைனஸ் 2x மைனஸ் 1ன்னு வருது. இப்போ இந்த எக்ஸை மட்டும் இந்த சைட் கொண்டு வந்து நம்பரையும் இப்படி கொண்டு வரலாம், இல்லைனா ரெண்டுத்தையுமே கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ நான் இது ரெண்டுத்தையுமே நான் இந்த சைட் கொண்டு வந்திருக்கேன். 2x மைனஸ் 3 ப்ளஸ் 2x ப்ளஸ் 1. ஸோ இது ரெண்டுமே ப்ளஸில் இருக்கிறதுனால ஆட் பண்ணிட்டோன்னா 4x மைனஸ் 2 கிரேட்டர் நம்பர் சைன் மைனஸில் இருக்கிறதுனால மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ 4x இஸ் ஈக்குவல் டு 2, x இஸ் ஈக்குவல் டு 2/4 விச் இஸ் ஈக்குவல் டு 1/2. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு ஆன்சர் வந்து 1/2.